அன்பு தான் கடவுள், அன்பு தான் எல்லாமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் டெய்லி லைஃப்பில் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல. கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்கிற மிகப்பெரிய ரீசன், எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, நான் அன்பாக இருந்தால் என்னை சீட் பண்ணுறாங்க, அதனால் நான் இல்லைன்னு. இது மிகப்பெரிய தப்புங்க. அன்பாக இல்லைன்னா உங்கள் உடம்பே உங்களை சீட் பண்ணி நோய்க்குள்ளே தள்ளி பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்னு வர வச்சு நம்மளை சாவடிச்சிருங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்பாக இருந்து தான் ஆகணும். நீங்க 100 பேர்த்திட்ட அன்பா இருங்க, 95 பேர் உங்களை மதிக்கலினாலும் யாரோ ஒரு 5 பேர் நல்லா நடந்துக்குவாங்க. அது போதும் உங்க வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அன்பா இருக்கிறத உங்க கடமையா வச்சுக்கோங்க. பிறருக்காக உங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதுக்கு பேர் தான் எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துறதா சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயந்து உங்கள் வீட்டை, உங்களை நம்பி பிறந்த இதயத்தையோ கல்லீரலையோ கிட்னியோ பேங்க்ரியாஸையோ நீங்கள் ஸ்பாயில் பண்ணிங்கன்னா நம்ம நல்லாவே இருக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் ஸ்ட்ராங்காக சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. திஸ் இஸ் கால்ட் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.